Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய third லெசன்ல இருக்கக்கூடிய prose செக்ஷன் பார்க்க போறோம். இந்த வீடியோ டெட் பேப்பர் 1 2 ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இப்ப SGT எக்ஸாம் அறிவிச்சிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நிறைய பேர் என்கரேஜ் பண்றீங்க. இந்த வீடியோஸும் இந்த இப்ப கொடுக்க போற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப உபயோகமா இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இட் மீன்ஸ் a lot. ஓகே, நம்ம இப்ப லெசனுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இந்த லெசன் ஏற்கனவே சொன்னலாமா 6th ஸ்டாண்டர்ட்லலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோஸ் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டா அதுல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் லெசன்ல பாத்தீங்கன்னா சீட் அட்ரஸ் பத்தி இருந்துச்சு, செகண்ட் லெசன்ல பத்தி ட்ரீஸ் பத்தி இருந்தது, இந்த தேர்ட் லெசன் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஏற்கனவே நம்ம வந்து போம் இந்த லெசன்ல உள்ள போம் வந்து நடத்திட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது ப்ரோஸ். இதுவும் ஸ்பைசஸ் சம்பந்தமான விஷயங்கள் தான் இதுல இருக்கும். ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 3 செக்ஷனா பார்த்திருப்போம். பட் இப்ப 3 செக்ஷனா பார்க்க வேணாம். ஏன்னா இதுல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால வந்து ஒரே செக்ஷனாவே நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். சரியா, பார்க்கலாம். A visitors from distant land. ஆக்சுவலா இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனா இன்ஃபர்மேட்டிவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சரியா, அதாவது ஃபேமிலிக்குள்ள நடக்கிற இன்ஃபர்மேஷன் தான். பட் ஆனா நமக்கு அதுல நிறைய நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய இருக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் டயலாக் போயிடலாம். மணி ஃபேமிலி lived in a village ஜிஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். மணியோட ஃபேமிலி எங்க வசிச்சுட்டு இருந்தாங்களா? ஆக்சுவலா இந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லா யாரை பத்தினது அப்படின்னா மணி ஃபேமிலியை பத்தினது தான். மணி ஃபேமிலி lived in village near ஜிஞ்சி இன் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். அவங்க வந்து ஜிஞ்சியில வந்து இருந்தாங்க, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சரியா, அங்க மணி only liked few vegetables, potatoes and lady's finger were the two that he liked very much. மணிக்கு வந்து என்ன மட்டும் தான் பிடிக்குமா? பொட்டேட்டோஸும் லேடி ஃபிங்கரும். அதாவது பொட்டேட்டோஸ்னா உருளைக்கிழங்கு, லேடி ஃபிங்கர்னா வெண்டைக்காலையே, அந்த ரெண்டு மட்டும் தான் அவனுக்கு எப்பவுமே பிடிக்குமா. ஒன் டே when அம்மா served potato curry, but I don't want to eat potatoes today, but they are foreign vegetables. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா டெய்லி அவனுக்கு வந்து அதுதான் பிடிக்கும். ஆனா பர்டிகுலரா ஒரு நாள் என்ன சொல்றான்னா எனக்கு வந்து அந்த வெஜிடபிள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவான். நான் வந்து இனிமேல் வந்து ஃபாரின் வெஜிடபிள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. உடனே அந்த அவனோட அக்கா சொல்லுவா, செல்வி சொல்லுவா, டேய் அதெல்லாம் ஃபாரின்ல இருந்து வாங்கலடா, நம்ம வீட்டு பக்கத்துல இருந்த கடையில இருந்து தாண்டா வாங்குச்சு அப்படின்னு. உடனே அப்பா சொல்லுவாரு, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் த பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. அவர் டீச்சர் டோல்ட் அஸ் தட் வி ஷுட் பை அண்ட் கெட் லோக்கலி க்ரோன் ஃபுட். அதாவது எங்க டீச்சர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, லோக்கல்ல என்னென்ன ஃபுட்டெல்லாம் விளையுதோ அதை மட்டும்தான் நீங்க சாப்பிடணும், வெளிநாட்டுல இருந்து வர்றதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். ஷி ஆல்சோ டோல்ட் டு யூஸ் திங்ஸ் மேட் இன் அவர் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம எங்க டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, நான் எங்க ஊர்ல என்னென்னலாம் விளையுதோ அதை மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வாட் எல்ஸ் டிட் யூ டீச்சர் டெல் யூ? வேற என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அண்ட் யூ கேனாட் ஆர்டர். அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, அப்ப நீ இனிமேல் நீ இப்படி சொல்லிட்டல்ல, ஓகே, அப்ப நீ இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, டொமேட்டோ சூப் வந்து ஆர்டர் பண்ணக்கூடாது, ஈவன் பைனாப்பிள் ஜூஸும் குடிக்க கூடாது, ஏன்னா அதுவும் ஃபாரின்ல இருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் சொல்றாங்க, என்னெல்லாம் சொல்றாங்க, ஆக்சுவலா ஒரு பொட்டேட்டோ கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவான். அப்ப அவங்க அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ டொமேட்டோ சூப்பும் சாப்பிடக்கூடாது, பைனாப்பிள் ஜூஸ் குடிக்க கூடாது, பர்டிகுலரா இந்த தியேட்டர் போகும்போதெல்லாம் வந்து பாப்கார்ன் சாப்பிடுவல்ல, அதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்றாங்க. உடனே why I can't eat popcorn and soup or anything I want to do? Actually corn, tomatoes and even lady finger also came from other countries. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ சொல்ற உருளைக்கிழங்கு மட்டும்தானே, அப்படி இல்ல, பைனாப்பிள், பாப்கார்னு எல்லாமே வந்து ஃபாரின்ல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு. உடனே ரியலி how did they come to our country அம்மா? Did they get an airplane and come here? ஓகே, உடனே அந்த பையன் வந்து என்ன பண்றான், சிரிச்சுக்கிட்டே கேட்கறான். அப்ப அது எப்படி இருந்துச்சு, அது ஃபாரின்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சா ஏறி வந்து இந்த பசங்களாம் நம்மளோட குறும்பா கேட்பாங்களா அந்த மாதிரி. நோ சம் மெர்ச்சன்ட்ஸ் brought them here long ago by sea. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. மெர்ச்சன்ட்ஸ்னா யாரு, வணிகர்கள் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெர்ச்சன்ட்ஸ்னு சொல்லுவோம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க அப்படின்னு. why did they bring vegetables to India? சரி, வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்கன்னு சொல்றீங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ they could have brought some sweets, why didn't they? உடனே அவங்க கொண்டு வந்தாங்க, ஸ்வீட் அது கொண்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றா.
உடனே அதை கேட்டோடனே அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சுட்டாங்க. People come to India in search of spices, especially black pepper. A man from Portugal named Vasco da Gama sailed to Kerala. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறா, அவங்க வந்ததுக்கு பேசாமல் ஒரு ஸ்வீட்டையாவது கொண்டு வந்திருக்கலாம், ஏன் அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு ஒரு போர்ச்சுகல்லேருந்து ஒருத்தர் வந்தார், அவர் பேர் என்ன பேர் அப்படின்னா, அவர் பேர் என்ன பேர், வாஸ்கோடா காமா. வாஸ்கோடா காமா தான் என்ன பண்ணார், கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, வாஸ்கோடா காமா தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் imagine the joy of sailors. They reached Kozhikode and found black pepper. ஆக்சுவலாக அவங்க நம்ம ஊருக்கு வந்ததுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா பிளாக் பெப்பரை தேடி தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, பிளாக் பெப்பரை வந்து கோழிக்கூடில் கண்டுபிடிச்சிட்டாங்க. they took a lot of pepper to their country. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிளாக் பெப்பர்லாம் அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இதில் ஃபுல்லாகவே ஸ்டோரி தான் வரும். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த ஸ்டோரியில் வந்து அவங்க என்ன நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஃபாரினில் உள்ள வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கேட்கலாம். அதுக்காக தான் எல்லா லைனையுமே வாசிக்கிறேன். சரியா, தென் த போர்ச்சுகீஸ் brought them to India. பொட்டேட்டோ வாஸ் ஒன் ஆஃப் த வெஜிடபிள்ஸ். அதாவது போர்ச்சுகீசியர்கள் வந்து அப்படி வரும்போது அவங்க நிறைய கொண்டு வந்தாங்க. அதில் ஒன்று தான் என்னது அப்படின்னா இந்த பொட்டேட்டோமோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேர்ஃபுல் செல்வி, உடனே அவன் அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறான், கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் அவர் ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஏன்னா அது வந்து ஒரு ஃபாரின் நம்மளை தேடி வந்திருக்கு இல்லையா. உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹூ இஸ் யுவர் ஃபாரின் விசிட்டர், அம்மா யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, யாரம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறான்னா, செல்வி புல்டிய லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் த கறி. அதுலேருந்து அவன் என்ன பண்ணுறா, ஒரு க்ரீன் சில்லி எடுத்து என்ன பண்ணுறான்னா வெளியில் போடுறா. உடனே அம்மா சொல்கிறாங்க, ஷீ இஸ் டேக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. ஃபாரின் ஃப்ரூட் சில்லிங்கிறது என்னதுப்பா, மிளகாவை தான் ஃபாரின் ஃப்ரூட் சில்லின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இதில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்கன்னா, சில்லிஸ் வேர் வெரி பாப்புலர் இன் சவுத் அமெரிக்கா. முதல்ல சில்லிஸ் வந்து எங்கே பிரபலமாக இருந்தது அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. அப்போ வந்து நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த போர்ச்சுகீசியர்கள் அவங்க எல்லாரும் வரும்போது தான் நமக்கு வந்து இந்த கிரீன் சில்லிஸ் பற்றியுமே தெரியும். சரியா, ஒன் டே a sailor named Christopher Columbus sailed to South America. அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இந்த அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கிறிஸ்டோபர் கொலம்பஸ் என்ன பண்ணுறாரு, அவர் தான் சவுத் அமெரிக்கா போகாரு. This was actually looking for India. He wanted to buy black pepper. Instead he found South America and the chili. ஆக்சுவலாக அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, மிளகு வந்து நம்ம இந்தியாவில் அதாவது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது. சரியா, அவங்க வந்து இந்தியாவில் பெப்பரை தேடி வந்தவர் தான் யார் அப்படின்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். பட் வழி மாறி என்ன பண்ணிடுவார், சவுத் அமெரிக்காவுக்கு போயிட்டு சவுத் அமெரிக்காவில் போய் என்ன வாங்கிடுவார் அப்படின்னா, சவுத் அமெரிக்காவில் போய் என்ன கண்டுபிடிப்பார், இந்த க்ரீன் சில்லியை வந்து கண்டுபிடிச்சிருவார். சரியா, க்ரீன் சில்லியை கண்டுபிடிச்சிருவார். He sad for Columbus. It was a little sad, but because he went to South America, he found the chili. It was as spicy as the black pepper, and so Christopher Columbus packed the chili and took it back to his country with him. Actually, அவர் தேடி வந்தது மிளகை தான் தேடி வருவார். ஆனால் எங்கே சில்லிஸ் கிடைக்கும், சவுத் அமெரிக்காவில் சில்லிஸ் கிடைக்கும். ஸோ சவுத் அமெரிக்காவில் என்ன பண்ணிடுவார், அந்த சில்லிஸை எடுத்துகிட்டு போயிடுவார். சரியா, பாருங்கப்பா, இப்போ இதில் டூ யூ நோ பார்ட் ரொம்ப முக்கியம். சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. சில்லிஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் எங்கே அதிகமாக விளையுது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த டிஸ்ட்ரிக்டில் அதிகமாக விளையுதுன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து அதிகமாக விளையுது. சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீசியர் brought to India. அதாவது இதுவும் போர்ச்சுகீசியர்களால் கொண்டு வரப்பட்டது தான். அதாவது எது அப்படின்னா க்ரீன் சில்லிஸ். சரியா, அடுத்து in India chilli was first brought into Goa. The people were learned use the new spice in their cooking. அதே மாதிரி இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்கன்னா கோவாவில் உள்ள பீப்புள் தான் என்ன யூஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரத்துக்கு பதிலாக நம்ம மிளகு காரத்துக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா, அடுத்து ஒரு டூ யூ நோ பார்ட் இருக்கு. சில்லிஸ் were first known as Goa mirchi. Soon there were many different kinds of chilies. Some were long and thin and some were fat and stubby. People in India and Sri Lanka began to use their cooking. Soon it spread many other parts of the world. அதாவது சில்லிஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எப்படி தெரியும் அப்படின்னா கோவை மிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது கோவாவுக்கு தானே ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுலேயுமே நிறைய வெரைட்டி இருந்ததுதான். ஒல்லியா, நீளமா, குட்டையா, ரொம்ப ஃபேட்டா அப்படின்னு நிறைய இருந்துதான். சரியா,
அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சில்லிஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். சரியா, இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான். பட் இந்த ஸ்டோரியில நமக்கு எதுக்கு மேம் எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்றீங்க, நீங்க கேட்கறது எனக்கு புரியாம இல்லை. ஆனா ஒரு விஷயம்ப்பா, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. நான் ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்டா நான் சொல்றேன், நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் படிச்சிருக்கேன். அங்கே வந்து அங்கே நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த 4 கொஸ்டினையும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடணும். அதாவது புள்ளி கமா எல்லாத்தையுமே. எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழில் ஒன்று சொல்லுவாங்களா, அகல படிக்கிறத விட ஆழப்படி அப்படின்னு. அதனால வந்து நம்ம எந்த லைனுமே இது வராது, இது தேவையில்லைன்னு சொல்லி விடவே வேண்டாம், எல்லாத்தையுமே படிச்சுக்குவோம். சரியா, இது பார்க்கும்போது ஆக்சுவலாக இனிஷியலாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்டோரியாக இருக்குது, இதுலேருந்து என்னதான் கேட்க போகிறாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் இதில் நிறைய இருக்குது, இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து எங்கே பச்சை மிளகாய் வந்து அதிகமாக விளையுது, மிளகாய்கள் அதிகமாக விளையுதுன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில். அப்புறம் முதல்ல மிளகாய் இங்கே கொண்டு வந்தவங்க யார், போர்ச்சுகீசியர்னா அவரோட பேர் என்ன பேர், அந்த போர்ச்சுகீசியரோட பேர் என்ன பேருப்பா, நம்ம பார்த்தோம்ல, போர்ச்சுகீசியருடைய பேர் என்ன பேரு, போர்ச்சுகீசியருடைய பேர் என்ன பேரு, வாஸ்கோ ட காமா. அந்த போர்ச்சுகீசியரோட பேர் என்ன பேரு, வாஸ்கோ ட காமா. அந்த வாஸ்கோ ட காமா கொண்டு வந்தார் இல்லையா, வாஸ்கோ ட காமா கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் கோவாக்கு தான் கொண்டு வந்தாரு. ஆக்சுவலா அவங்களுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, மிளகு எடுக்கிறதுக்காக தான் வந்தாங்க. மிளகு எடுத்துட்டு போகும்போது அந்த தென்னாப்பிரிக்கால வந்து இது கிடைக்கும். ஸோ இதை எடுத்துட்டு போய் இதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஊர் ஃபுல்லா பரப்பிடுவாங்க. ஆக்சுவலா அந்த பெப்பருக்கு வந்து ஒரு பிளாக் கோல்டுன்னு ஒரு பேர் இருக்கு, அவ்வளோ நல்லது. மேக்ஸிமம் ஃபாரின் பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா இதை எடுக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வாசிட்டு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைனா இது நம்ம சும்மா அப்படியே என்ன சொல்றது, சும்மா ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போயிடலாம். எல்லாமே வாசிக்கிறதுக்கு காரணம் அதுதான். சரியாப்பா, அடுத்து நம்ம முக்கியமான பாட்டுக்கு வந்துட்டோம். ஃபாரின் வெக்காபுலரி பாட்டு. ஃபாரின் என்னது, பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி, அதை தான் என்ன சொல்லுவோம், ஃபாரின்னு சொல்லுவோம். அடுத்து மெர்ச்சன்ட்ஸ், பீப்புள் ஹூ ட்ரேட், யார் வணிகம் பண்றாங்களோ அவங்கள தான் என்ன சொல்லுவோம், மெர்ச்சன்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து செயில்டு அப்படின்னா டிராவல்ட் இன் ஏ போட் ஆர் ஷிப், அதை தான் என்ன சொல்லுவோம், செயில்டுன்னு சொல்லுவோம். அடுத்து போர்ச்சுகீசி, போர்ச்சுகல்ல இருந்து வரக்கூடிய பீப்புளை தான் என்ன சொல்லுவோம்னா போர்ச்சுகீசின்னு சொல்லுவோம். பாப்புலர் அப்படின்னா வெல் நோன், டெலிஷியஸ் அப்படின்னா டேஸ்டி. சரியா, அடுத்து பார்க்கலாம். when amma said don't upset our foreign visitors, she meant, அம்மா என்ன சொல்வா, நீ வந்து நம்மளோட ஃபாரின் விசிட்டரை வந்து என்ன பண்ணாத, அப்செட் பண்ணிடாத அப்படின்னு எதை பார்த்து சொல்வா, சில்லி எதை பார்த்து சொல்லுவாங்க. சரியா, சில்லி எதை பார்த்து சொல்லுவாங்க, சில்லி. ஓகேயா, செல்வி asked did they come in airplane because she was joking, அவ ஜோக்குக்காக தான் சொல்லுவா. அம்மா bought the vegetables from the shop, பக்கத்துல இருக்க கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்திருப்பா. சரியா, அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் இருக்கு. இதுல வந்து வெக்காபுலரி பார்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா இதுல சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்ட்ஸ்ல எங்கெல்லாம் இஆர் யூஸ் பண்ணும், எங்கெல்லாம் ஓஆர் யூஸ் பண்ணணும். இப்ப டீச் பிளஸ் இஆர் டீச்சர், இங்க யூஸ்ல என்ன யூஸ் பண்ணும், இஆர் தான் யூஸ் பண்ணும். பைல இஆர் தான், செயில்ல ஓஆர் யூஸ் பண்ணும். சரியா, அடுத்து வாட்ச்ல இஆர், ஆப்ரேட்டர்ல ஓஆர், ஃபாரினர்ல இஆர், பேக்கர்ல இஆர், ரைட்டருக்கு இந்த பேக்கு ரைட்டுக்குலாம் ஆர் மட்டும் ஆட் பண்ணா போதும். இந்த கவர்னுக்கு கவர்னர், அடுத்து ஆக்டுக்கு ஆக்டர். சரியா, இதுல ஓஆர் எங்க யூஸ் பண்றோம், இஆர் எங்க யூஸ் பண்றோம், ஆர் எங்க யூஸ் பண்றோம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஈஸின்னு நினைக்கிற நிறைய கேள்விகள் தான் நம்மள தர்ம சங்கடத்துல நம்மள ரொம்ப கான்ஃபிளிக்டான சிச்சுவேஷன்ஸ்ல கொண்டு போய் விட்டுரும். சரியா, அடுத்து பார்க்கலாம். போர்ச்சுகீசி பீப்புளை வந்து என்ன, போர்ச்சுகீசி பீப்புளோடைய கண்ட்ரி என்னது, போர்ச்சுகல். அப்ப பிரெஞ்சுனா எந்த ஊரை சொல்லுவோம், பிரான்ஸ். சைனீஸ் பீப்புள்னா கண்ட்ரி என்ன வரும், சைனா வரும். அமெரிக்கா, ஸ்ரீலங்கன். இதெல்லாம் ஈஸியா இருக்குது நம்ம கேட்க மாட்டாங்க. நமக்கு எங்க கேட்பாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஸ்பானியார்டுங்கிறது ஸ்பெயின். பர்மீஸ் பர்மா. இந்தியா, தாய்லாந்து. ஓகேயா, அப்ப இந்த நேஷனாலிட்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வெக்காபுலரி பார்ட்ல இஆர் எங்க யூஸ் பண்ணணும், ஓஆர் எங்க யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல ஆர் மட்டும் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்னேன், திருப்பி ஒரு தடவை சொல்றேன். பையருக்கு இஆர் யூஸ் பண்ணும், செயிலருக்கு ஓஆர் யூஸ் பண்ணும், வாட்சருக்கு இஆர் யூஸ் பண்ணும், ஆப்ரேட்டருக்கு வெறும் ஆர் மட்டும் யூஸ் பண்ணா போதும், ஃபாரினருக்கு இஆர் யூஸ் பண்ணும், பேக்கருக்கு வெறும் ஆர் மட்டும் யூஸ் பண்ணா போதும், ரைட்டருக்கு வெறும் ஆர் மட்டும் யூஸ் பண்ணா போதும், கவர்னருக்கு ஓஆர் யூஸ் பண்ணும், ஆக்டருக்கு ஓஆர் யூஸ் பண்ணும். சரியா, அடுத்து
இதில் லிசன் டு சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஸ்பைசஸ் அண்ட் ஜூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கா. இது வந்து ஒன்றும் இல்லை, இதில் வந்து நமக்கு இதுக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை, நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த லாஸ்ட் பேஜில் வந்து கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த கன்க்ளூஷனே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கன்க்ளூஷனில் வந்து அந்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் புக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட புக்கில் வந்து 157 பேஜில் வந்து அந்த கன்க்ளூஷன் இருக்குது. உங்களோட நீங்கள் எந்த இயர் பிரிண்டிங் புக் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. என்னோட இதில் வந்து 157 பேஜில் இருக்குது. அந்த 157 பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா, பாருங்கள். ரெட் பெப்பர்ஸ் ஹேவ் விட்டமின் சி. அடுத்து ரெட் சில்லி இஸ் ஆல்சோ கால்ட் பாப்ரிகா. 1 pound is equal to எவ்வளோ கிராம்ஸ்? 450 கிராம்ஸ். மின்ட் லீவ்ஸ் ஹெல்ப் டு கியூர் அப்செட் ஸ்டொமக். அப்செட் ஸ்டொமக்கை க்ளீன் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு எதை பண்ணுவோம்னா மின்ட் பயன்படுத்துவோம். சரியா, அடுத்து ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, கிராமர் வந்து உங்களுக்கு தனியாக நடத்திடலாம். ஏன்னா இதில் கிராமர் பெருசாக 6ல் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம 7th 8th வரும்போது சேர்த்து எடுத்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த இது பாருங்கப்பா, இது ரொம்ப முக்கியம். ஜம்பிள்டு லெட்டர்ஸ். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அதில் கேட்டிருந்தாங்களா ஜம்பிள் லெட்டர்ஸு. இன்னொன்று பார்த்துக்கோங்க, நல்லா சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. புக்கில் இல்லாத எதையும் கேட்க மாட்டாங்க. சிலபஸ் தாண்டி எதுவும் போகாது. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மாதிரி கிடையாது. நமக்கு எப்படி சுற்றி கேட்டாலும் புக்கை தாண்டி எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால புக்கில் இருக்கிற ஜம்பிள்டு வேர்ட்ஸ், புக்கில் இருக்கிற ஸ்னானம்ஸ், புக்கில் இருக்கிற பொயட்டிக் டிவைஸ்னு எல்லாத்தையுமே தரவாக படித்து வச்சுக்கோங்க. சரியா, ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருந்து தான் கேட்டிருந்தாங்க. சரியா, அதுதான் நிறைய கொஸ்டின்ல எல்லா கொஸ்டினுமே ஆல்மோஸ்ட். சரி, பார்க்கலாம். கிரீன் சில்லி, த சில்லி. இதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும்? த கிரீன் லிட்டில் சில்லி அப்படின்னு எழுதணும். சரியா, த கிரீன் லிட்டில் சில்லி. ஓகே, அடுத்து sailors many brave sailors தான் வரணும். அடுத்து brown dog, the big brown dog தான் வரும். சரியா, அடுத்து the spice most common, the most common spice இப்படி தான் வரும். ஓகேயா, then the path mud long, the long mud path. சரியா, இது வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ். நம்ம வந்து வேர்டை வந்து கரெக்டாக சென்டென்ஸ் மேக் பண்ணுறோம். சரியா, ஆக்சுவலாக இந்த லெசன் வந்து சும்மா கேட்டுக்கோங்க. பட் அந்த எது வந்து அந்த நான் சொன்னேன்ல டூ யூ நோ பாட்டு, மிளகாய் எங்கே விளையுது, போர்ச்சுகல்ல இருந்து யார் வந்தா, வாஸ்கோடகாமா வந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மிளகாயை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க, மிளகாயை எங்கே கொண்டு போனாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுவும் இங்கிலீஷ் ரிலேட்டடான கண்டென்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.